பெரியவர்களே, அருமை தாய்மார்களே, வாலிப சிங்கங்களே, வளர்ந்து வரும் கலைக்கு முன் வாழ்வழிக்கும் கலா ரசிகர்களே, உங்கள் அனைவருக்கும் திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பெறை கிராமம் உயர்திரு ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்களின் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் முதற்கண் வணக்கம். வாங்க உட்காருங்க. எப்ப வந்தீங்க? பெரியவர்களுக்கும் தாயகத்தில் மனத்தை காக்க தன் மகனை போருக்கு அனுப்ப உள்ளம் குறித்த தாய்மார்களுக்கும் ஓடி விளையாடு வாப்பா, நீ ஓய்ந்திருக்கல் ஆகாது வாப்பா என்ற பாரதியார் பாடலுக்கு பெருமை தேடி தந்த சிறுவர் சிறுவருக்கும் எங்கள் பொன்னி நாடக மன்றத்தின் சார்பில் இரண்டாவது வணக்கம். ஜாலியாக இருக்க கத்துக்கணும், உண்மையை சொன்னா நாடகம் என்பது ஒரு மலருக்கு சமமானது. உதாரணமாக ஒரு மலர் வனத்திலே அழகாக மலர்கள் பூத்து குலுங்கிக் கொண்டிருக்கும். அந்த மலர்களை
அந்த வழியாக செல்லும் பெண்கள் பார்க்கும் பொழுது இந்த மலர்கள் எல்லாம் அந்த செடியில் இருப்பதை விட பெண்கள் கூந்தலிலே இருந்தால் மலர்களுக்கு பெருமை, நமக்கும் பெருமை என்று அந்த மலர்களை பார்த்து சந்தோஷப்படுவார்கள். ஏன் அதே மலர்களை மனமான ஒரு பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரை, என்ற நேரத்தில் என் அத்தான் அருகில் இருந்தால் உன்னை கொத்தாக பறித்து தலையில் சூடுவார். அப்பொழுது உனக்கும் பெருமை, எனக்கும் பெருமை. இதை கண்டு என் அத்தானும் சந்தோஷப்படுவார் என்று அந்த மலர்களை பார்த்து சந்தோஷப்படுவார். அதே மலர்களை மனமாகி கணவனை இழந்து மஞ்சள் குங்குமம் இழந்து மாங்கல்யம் இழந்து விதவை கோலத்தில் இருக்கும் ஒரு பெண் பார்க்கும் பொழுது, ஏ மலரே, இதற்கு முன்பாக என் அத்தான் இருந்தார், உன்னை கொத்தாக பறித்தேன், தலை சூடினார். இப்போது என் கணவரை இழந்தேன், மஞ்சள் குங்குமம் இழந்தேன், மாங்கல்யம் இழந்தேன், விதவை கோலத்தில் இருக்கும் நான் உன்னை தொடக்கூட அருகதை இல்லை என்று அந்த மலர்களை பார்த்து வெதும்புவார். அதே மலர்களை ஒரு கவிஞர் பார்த்தால், இந்த மலர்களுக்கு ஆண்டவன் எப்படி நிறம் அமைத்திருக்கிறான், இந்த மலர் இதழ்கள் எப்படி விரிந்து அழகாக காட்சி அளிக்கின்றன என்று அந்த மலர்களை பார்த்து அந்த மலர்களுக்கு தகுந்தவாறு ஒரு கவிதை புனைந்து விடுவார். அதே மலர்களை ஒரு வியாபாரி பார்த்தால், இந்த மலர்களை பறித்து நாம் ஆழமாக தொடுத்து விட்டால் நமக்கு எவ்வளவு பணம் கிடைக்கும் என்று பணக்கணக்கு போடுவார். அதேபோல் மலர் போன்ற இந்த நாடகத்தை இங்கு அமர்ந்திருக்கும் அத்துணை பேர்களும் அவரவர் மனதுக்கேற்றவாறு, அவரவர் சிலைக்கேற்றவாறு, சிலர் ஆடலை கண்ட சிக்கலாம், சிலர் பாடலை கண்ட சிக்கலாம், சிலர் அழகை கண்ட சிக்கலாம், சிலர் கருத்தை கண்ட சிக்கலாம், சிலர் நடிப்பை கண்ட சிக்கலாம், சிலர் சிரிப்பை கண்ட சிக்கலாம். அப்படி அவரவர் மனதுக்கேற்றவாறு, அவரவர் ரசனைக்கேற்றவாறு இந்த நாடகத்தை கண்டு கழித்து கடைசி வரையில் அமர்த்தி எங்கள் ஊக்கம் தருமாறு இரு கரம் கோப்பி சிரம் தாத்தி கேட்டுக்கொள்கிறேன். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடகமன்றம். எங்கள் நாடகமன்ற உரிமையாளர் நெடும்பறை கிராமம் உயர்திரு ஏ ராமச்சந்திரன் ஐயா அவர்கள். எங்கள் நாடகமன்ற ஆசிரியர்கள் செங்கற்பட்டு மாவட்டம் வையாவூர் கிராமம் திரு சுந்தரம் அவர்கள், காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் வட்டம் சிறுமயிலூர் கிராமம் திரு ராஜேந்திரன் அவர்கள். எங்கள் நாடகமன்ற நிர்வாகிகள் செய்யார் வட்டம் ஆக்கூர் கிராமம் திரு சம்பத் அவர்கள், மதுராந்தக வட்டம் களத்தூர் கிராமம் திரு ஏழுமலை அவர்கள். இவர்களின் கலை குழுவினரால் என் நினைவு என் மேடையின் நடத்தக்கூடிய நாடகம் சம்பூர்ண ஹரிச்சந்திரன். சம்பூர்ண ஹரிச்சந்திரன். சம்பூர்ண ஹரிச்சந்திரன் நாடகத்தை நடத்தி காட்ட முன்னும் இதில் குறைகள் இருப்பின் தங்கள் வீட்டு மாளிகை தவறு செய்தால் அன்னைக்கு எப்படி சந்தோஷப்படுகிறோ அவ்வாறு குறைகளை நீக்கி கடைசி வரையில் வந்து நாடகத்தை கண்டுகளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.